Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த பீச் கலர் பிளாஸ்டிக் வயரையும் இந்த Black கலர் வயரையும் சேர்த்து ஒரு சூப்பரான ஹேண்ட்பேக் எப்படி போடுறதுங்கறத பார்க்க போறோம். இந்த ஹேண்ட்பேக் வந்து ஆல்ரெடி நான் ஒரு 3-4 வீடியோஸ்க்கு முன்னாடி என்னுடைய ராஜஸ்தான் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு போட்டது. அதனுடைய மெஷர்மென்ட் வந்து நான் சொல்லியிருப்பேன். அதுல வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணாங்க, அதனுடைய ஃபுல் டியூட்டோரியல் போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட் பண்ணாங்க. அதனால தான் இந்த வீடியோ. இதுல வந்து ஃபுல் டியூட்டோரியல் நான் காட்டியிருக்கேன். ரொம்பவே ஈஸியானது தான். நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிசைன் போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. பேக் நல்லா ஸ்பேசியஸா நல்லா அகலமா இருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி பேஸ்டல் கலர் பிளாஸ்டிக் வயர் தேவைப்படுது அப்படின்னா எங்களுடைய வெப்சைட்ல நீங்க வாங்கிக்கலாம். இந்த பிளாஸ்டிக் வயர் ஹேண்ட்பேக் போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். நான் வந்து உடன் ஸ்கேல் தான் எடுக்கிறேன். இதுல வந்து சுத்திட்டு நம்ம அளவு எடுக்கலாம். 7 அடியும் அதுக்கப்புறம் 1/4 அடியும் அளவு எடுத்துக்கோங்க. 1/4 அடி அப்படிங்கிறது 3 inches. இன்ஸ்டெப்ல நீங்க வந்து மெஷர் பண்ணீங்க அப்படின்னா 215 சென்டிமீட்டர் அளவு எடுத்துக்கோங்க. 2 மீட்டரும் 15 சென்டிமீட்டரும் நீங்க அளவு எடுத்துக்கோங்க. இந்த ஒரு வயருடைய அளவு எடுத்தா போதும். அதுக்கப்புறம் இந்த வயரை யூஸ் பண்ணி மீதம் இருக்க எல்லா வயர்களையும் கட் பண்ணிடலாம். பீச் கலர்ல 24 வயர்ஸும் Black கலர்ல 12 வயர்ஸும் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அளவு எடுத்து கட் பண்ணிட்டு இதுவரை எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோக்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இனி வந்து கட் பண்ணியாச்சு. இதுல வந்து பீச் கலர்ல 24 வயர்ஸும் Black கலர்ல 12 வயர்ஸும் கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஈக்குவலா ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு மேல வந்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நாட் போடுறப்ப உங்களுக்கு வந்து யாருடைய ஹெல்ப் இல்லாம நாட் போட ஈஸியா இருக்கும். நம்ம போட போறது சிவன் கண் கூட. அதனால வந்து ஒரு நாட் வந்து நார்மல் நாட்டும் ஒரு நாட் வந்து சிவன் கண் நாட்டும் மாத்தி மாத்தி போடும்போது தான் நமக்கு வந்து சிவன் கண் டிசைன் கிடைக்கும். சரிங்களா? அதனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து நார்மல் நாட் மட்டும் போட போறோம். ஸோ அதனால இப்ப இருக்கிற எல்லா ஒயர்லையும் 2 ஒயரா எடுத்து நார்மல் நாட் போட்டு வச்சுக்கணும். ஓகேயா? நார்மல் நாட் போடுறது எப்படின்னு ஆல்ரெடி நிறைய வீடியோக்கள்ல சொல்லியிருக்கேன். இதுலயும் காட்டுறேன் பாருங்க. நார்மல் கிராஸ் நாட் எப்படி போடுறது அப்படிங்கறத 2 ஒயர் எடுத்துக்கணும். 2ஐயும் ஈக்குவலா மடிச்சு வச்சிருக்கணும். ரைட் ஹேண்ட்ல ஒரு ஒயரும் லெஃப்ட் ஹேண்ட்ல ஒரு ஒயரையும் வச்சுக்கணும். ரைட் ஹேண்ட்ல இருக்கிற ஒயரை லெஃப்ட் ஹேண்ட் ஒயருக்கு மேல போடணும். கீழே வந்து நமக்கு 2 ஒயர் இருக்கும். ஒன்னு வந்து வலுவலுப்பான ஒயர், ஒன்னு வந்து சொரசொரப்பான ஒயர். சொரசொரப்பான ஒயரை மேல வச்சுக்கணும். அதுக்கப்புறமா ரைட் சைட்லயும் 2 ஒயர் இருக்கும். அதுல வந்து சொரசொரப்பான ஒயர் எடுத்து இந்த லூப்குள்ள விட்டுறணும். இப்ப 4 ஒயரையும் சேம் டைம் பிடிச்சி இழுக்கும் போது நமக்கு வந்து கிராஸ் நாட் கிடைச்சிடும். இந்த 4 ஒயரும் ஈக்குவலா இருக்கா இல்லையாங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். அப்பதான் வந்து நமக்கு வந்து ஒயர் ஷார்ட்டேஜ் ஆகாம இருக்கும். ஒரு பக்கம் அதிகமாகவும் ஒரு பக்கம் குறைவாகவும் போயிடுச்சு அப்படின்னா நம்ம மேலே போடும்போது அதே மாதிரியே ஒரு பக்கம் கம்மியா இருக்கும், ஒரு பக்கம் அதிகமா இருக்கும். ஸோ அதனால இந்த நாட்டை வந்து நீங்க கண்டிப்பா நீங்க செக் பண்ணி தான் ஆகணும். ஓகேயா? இந்த மாதிரி எல்லா நாட்ஸும் நீங்க போட்டு வச்சுக்கோங்க. எல்லா 2 ஒயர்களையும் சேர்த்து நீங்க வந்து நாட் போட்டு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறமா பேஸ் எப்படி ஜாயின் பண்றதுங்கறத சொல்றேன். பாருங்க, எல்லா ஒயர்களையும் நான் கிராஸ் நாட் போட்டு வச்சிட்டேன். பீச் கலர்ல 12 நாட்ஸ் போட்டிருக்கேன். Black கலர்ல 6 நாட்ஸ் போட்டிருக்கேன். ஏன்னா 2 ஒயரா சேர்த்து நாட் போட்டோம் இல்லையா? அதனால நமக்கு வந்து 12 நாட்ஸ் அப்புறம் 6 நாட்ஸ் கிடைச்சிருக்கு. ஓகேயா? இனி வந்து எப்படி ஜாயின் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து எல்லா நாட்ஸையும் நம்ம ஜாயின் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து Black கலர் நாட்டையும் பீச் கலர் நாட்டையும் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க Black கலர் தான் ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி 2 நாட்டையும் எடுத்துட்டு பக்கம் பக்கம் வச்சுக்கணும். ஃபிளாட் சர்ஃபேஸ்ல நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்படி வச்சுக்கிட்டு மேல வந்து 2 ஒயர்களும் மீட் ஆகுது பாருங்க. இந்த இடத்துல ஒரு எக்ஸ் ஷேப் மீட் ஆகுது. அதே மாதிரி கீழேயும் பாத்தீங்கன்னா தெரியும். கீழேயும் ஒரு எக்ஸ் ஷேப்ல 2 ஒயர்களும் மீட் ஆகுது. இந்த 2 இடத்துல தான் நீங்க வந்து நாட்ஸ் போடணும். அது வந்து சிவன் கண் நாட் தான் போடணும். அதை கவனமா பார்த்துக்கோங்க. சிவன் கண் நாட் எப்படி போடுறது அப்படிங்கறத கிளியரா சொல்றேன், கவனமா பாருங்க. இப்ப இந்த மாதிரி 2 பக்கம் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து நார்மல் நாட் போடும்போது லெஃப்ட் சைடு ஒயரை தான் ஃபோல்டு பண்ணணும். சிவன் கண்ல அப்படி இல்லை, ரைட் சைட்ல தான் நம்ம ஃபோல்டு பண்ணணும். ஸோ அதனால ரைட் சைடில் இருக்கிற ஒயரை ஃபஸ்ட்டு ஃபோல்டு பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை இதுக்கு மேலே இந்த மாதிரி எஸ் ஷேப்பில் ஃபோல்டு பண்ணிவிட்டு
இந்த லூப்குள்ள வச்சிடணும். இந்த மாதிரி லூப்குள்ள வச்சுட்டு ஆள்காட்டி விரல் லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்க ஆள்காட்டி விரல இந்த லூப்குள்ள விட்டுறணும். அப்பதான் நமக்கு வந்து பிரிஞ்சு வராம இருக்கும். அதுக்கப்புறமா கீழே இருக்கிற ஒயரை அந்த லூப்குள்ள விட்டுறணும். அதுக்கப்புறமா 2 ஒயர்களையும் பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா நாட் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. ரொம்ப ஈஸி இந்த நாட் போடுறது. இந்த நாட் வந்து இந்த 2 நாட்டுக்கும் இடையில வர்ற மாதிரி, கேப்ஸ் இல்லாம இடையில வர்ற மாதிரி நெருக்கமா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டு டைட் பண்ணீங்க அப்படின்னா 2க்கும் இடையில நமக்கு வந்து கரெக்டா கிடைச்சிடும். இனி வந்து திருப்பி வச்சுட்டு கீழேயும் அதே மாதிரி நாட் போட்டுக்கலாம். கீழேயும் அதே போல தான் ரைட் சைடு ஒயரை தான் ஃபர்ஸ்ட் ஃபோல்டு பண்ணும். இப்போ ரைட் சைடில் இருக்கிற ஒயரை நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணிட்டு லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை எஸ் மாதிரி வச்சுட்டு இந்த லூப்குள்ளே விட்டுடலாம். லூப்குள்ளே விட்டுட்டு கீழே இருக்கிற இந்த சொரசொரப்பான ஒயர் அதை வந்து மேலே இருக்க அந்த லூப் வழியாக வெளியே எடுத்துடலாம். இனி வந்து நாட் வந்து இழுத்து டைட் பண்ணிடலாம். பாருங்க, இப்ப வந்து நமக்கு மேலையும் கீழேயும் நாட் போட்டாச்சு. இப்ப நாட் போட்டதுனால நமக்கு 2 நாட் வந்து ஜாயிண்ட் ஆயிடுச்சு. இதே மாதிரி பேட்டர்ன்ல தான் நீங்க வந்து போட்டு வரணும். நான் என்ன டிசைன்ல வந்து பேட்டர்ன் ஜாயின் பண்றேன் அப்படிங்கறத கவனமா பார்த்துக்கோங்க. இந்த 2 நாட்டுமே நமக்கு வந்து மிக்ஸ்டு கலர்ல தான் வரும். இப்போ வந்து பீச் கலர், பிளாக் கலர் ரெண்டையும் ஜாயின் பண்றோம் இல்லையா? அப்ப வந்து வர்ற நாட் நமக்கு 2 கலரும் சேர்ந்து தான் கிடைக்கும். இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கு. இதே மாதிரி நாட்ஸை வந்து நம்ம ஜாயின் பண்ணோம். அது எப்படி ஜாயின் பண்றதுங்கிறதையும் சொல்றேன். அடுத்த நாட்டும் பீச் கலர் தான் ஜாயின் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து பிளாக் அண்ட் பீச் ஜாயின் பண்ணோம் இல்லையா? அந்த பீச் ஜாயின் பண்ணதுக்கு பக்கத்துலயே இன்னொரு பீச் கலரையும் ஜாயின் பண்ணோம். அதனால அந்த நாட்டை எடுத்து வச்சுட்டு மேலே வந்து எக்ஸேப் கீழே எக்ஸேப் வருதான்னு பார்க்கணும். பீச் கலர் சென்டர்ல ஜாயின் பண்ணோம் இல்லையா? அதுல இருந்து போற ஒயர்ல தான் நம்ம ஜாயின் பண்ணணும். வேற ஒயர்கள்ல ஜாயின் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து ரைட் சைட்ல இருக்கிற ஒயரை ரிவர்ஸா ஃபோல்டு பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை எஸ் ஷேப்ல ஃபார்ம் பண்ணிட்டு லூப்குள்ள வச்சிடணும். அதுக்கப்புறமா கீழே இருக்கிற திருமண ஒயரை லூப் வழியா வெளியே எடுத்துட்டு நாட் வந்து டைட் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, பீச் கலர் நாட்டும் ஜாயின் பண்ணிட்டேன். இதை கீழேயும் இன்னொரு நாட் போட்டுடலாம். ஒவ்வொரு நாட்டும் நம்ம ஜாயின் பண்ணும்போது மேலே ஒரு நாட் கீழே ஒரு நாட் கண்டிப்பா போடணும். அப்பதான் வந்து 2 நாட்ஸ் கிடைக்கும். நமக்கு வந்து நாட் வந்து ஜாயிண்ட் ஆகும். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டு அடுத்ததும் பீச் கலரை ஜாயின் பண்ணிக்கலாம். மொத்தம் வந்து 4 பீச் கலர் ஜாயின் பண்ணும். அதுக்கப்புறமா 2 பிளாக் கலர் ஜாயின் பண்ணும். இதுதான் வந்து இந்த பேட்டர்னை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. இல்லைன்னா டிசைன் வந்து உங்களுக்கு சரியா வராது. 4 பீச் கலர் 2 பிளாக் கலர் ஜாயின் பண்ணும். நம்ம ஆரம்பிக்கிறப்பையும் முடிக்கிறப்பையும் மட்டும்தான் ஒரே ஒரு பிளாக் கலர் யூஸ் பண்ணோம். ஏன் அப்படின்னா அந்த கார்னர் டர்ன் ஆகி வரும்போது நமக்கு அந்த இடத்துல கரெக்டா வரணும். அதுக்காக நம்ம ஒரே ஒரு பிளாக் கலர் மட்டும் ஜாயின் பண்றோம். ஓகேயா? இதே பேட்டர்ன் நீங்க ஜாயின் பண்ணிட்டு வாங்க. எல்லா நாட்ஸுமே நம்ம ஜாயின் பண்ற நாட் சிவன் கண்ணில் தான் நம்ம ஜாயின் பண்ணணும். நார்மல் நாட்ல ஜாயின் பண்ணக்கூடாது. அதை கவனமா பார்த்து ஜாயின் பண்ணுங்க. நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா சிவன் கண் நாட் போட கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். ப்ராக்டிஸ் நிறைய பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியா வரும். இதே மாதிரி எல்லா நாட்ஸையும் ஜாயின் பண்ணிடுங்க. நான் ஜாயின் பண்ணிட்டு காட்டுறேன்.
இப்போ பாருங்க, இதே பேட்டர்ன்ல நான் எல்லா நாட்ஸையும் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரே ஒரு பிளாக் கலர், அதுக்கப்புறம் 4 பீச் கலர், அதுக்கப்புறமா 2 பிளாக் கலர், அதுக்கப்புறம் 4 பீச், அதுக்கப்புறம் 2 பிளாக், 4 பீச், லாஸ்ட்ல ஒரே ஒரு பிளாக் கலர் நாட் வந்து மீதம் இருக்கும், அதை லாஸ்ட்ல ஜாயின் பண்ணிடலாம். இந்த பேட்டர்ன்ல நீங்க ஜாயின் பண்ணாதான் மேலே வந்து இதே பேட்டர்ன்ல உங்களுக்கு டிசைன் சரியா வரும். அதனால இதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நமக்கு 3 லைன் கிடைச்சிருச்சு இல்லையா? சென்டர் லைன்ல நார்மல் நாட் போட்டது ஒரு லைன், மேலேயும் கீழேயும் சிவன்கண் நாட்ல போட்டிருக்கோம் அது ஒரு லைன், மொத்தம் வந்து 3 லைன் கிடைச்சிருச்சு. இனி வந்து மேலே வந்து பேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். மேலேயும் கீழேயும் நம்ம லைன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரலாம். இப்போ லாஸ்டா வந்து சிவன்கண் நாட்ல முடிச்சிருக்கோம் இல்லையா? அடுத்த லைன் வந்து நார்மல் நாட்ல போடலாம். மேலேயும் கீழேயும் அடுத்த லைன் நார்மல் நாட்ல போடணும் கிராஸ் நாட்ல. அதுக்கப்புறமா அடுத்த லைன் வந்து சிவன்கண் நாட்ல மாத்தி போடணும். இதே மாதிரி நம்ம மாத்தி மாத்தி ஒவ்வொரு லைனும் போடும்போது தான் நமக்கு வந்து சிவன்கண் டிசைன் கிடைக்கும். அதை வந்து பிகினர்ஸ் நீங்க மறந்துடாதீங்க. நமக்கு அதுல வர ஹோல் இருக்கு பாருங்க, அது வந்து சிவன்கண் ஷேப்ல வரணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு லைன் வந்து நார்மல் நாட் போட்டோம்னா அடுத்த லைன் வந்து சிவன்கண் நாட்ல போடணும். அப்பதான் நமக்கு வந்து டிசைன் சரியா வரும். உங்களுக்கு அந்த ஷேப் வச்சு பார்த்தீங்கன்னாலே தெரியும். மாத்தி போட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஹோல் வந்து கரெக்டா வராது. ஃபர்ஸ்ட் வந்து 18 நாட்ஸ் இருந்தது இல்லையா? அடுத்த லைன்ல வந்து நமக்கு 17 நாட்ஸ் கிடைச்சிருக்கும். இப்ப போட போற லைன்ல வந்து நமக்கு 16 நாட்ஸ் தான் கிடைக்கும். இதே மாதிரி நமக்கு குறைஞ்சிட்டே வரும். நார்மல் நாட் போடும்போது லெஃப்ட் சைடு ஒயரை ஃபர்ஸ்ட் ஃபோல்டு பண்ணும், அதுக்கப்புறமா ரைட் சைடு ஒயரை அதுக்கு மேலே சுற்றிட்டு நாட் போட்டு வரணும். அவ்வளோதான். இதே மாதிரி போட்டு வாங்க. இந்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால ஸ்பீட் பண்ணி காட்டுறேன். நிறைய பேர் வந்து ஸ்பீடாக காட்டுறேன்னு சொல்கிறீங்க. ஸ்பீடாக நான் வந்து எல்லா ஸ்டெப்ஸையும் நான் காட்ட மாட்டேன். நிறைய ஸ்டெப்ஸை வந்து ஃபுல்லாகவே நான் காட்டுறது அப்படின்னா வீடியோ வந்து ரொம்ப பெரிய வீடியோ ஆகிடும். அதனால தான் வந்து முக்கியமான ஸ்டெப் எல்லாம் நான் ஸ்லோவாக காட்டிட்டு அதிகமாக நான் போடுறத வந்து ஸ்பீட் பண்ணி காட்டுறேன். அதனால வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக தான் புரியும், டைமும் வேஸ்ட் ஆகாது. இப்போ வந்து பேஸ் வந்து போட்டு முடிச்சாச்சு. இதுல மொத்தம் சென்டர் லைனுக்கு மேல 6 லைன்ஸும் கீழே வந்து 6 லைன்ஸும் இருக்கு. அதை வந்து கரெக்டா போட்டுருங்க. மேல இருந்து நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 7 ஒயர்கள் இருக்கும். ஓகேவா? 2 சைட்லயும் அதே மாதிரி 7 ஒயர்கள் வரும். இதுல வந்து 2 பக்கமே இந்த மாதிரி வி ஷேப்ல நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம சிவன்கண் நாட்ல மேல போட்டோம் அப்படின்னா டிசைன் வந்து சரியா வராது. டிசைனும் சரியா வராது, பேட்டர்னும் சரியா வராது. ஸோ அதனால இந்த இடத்துல ஒரு சேஞ்சஸ் பண்ணணும். அப்படி சேஞ்சஸ் பண்ணும்போது தான் நமக்கு சரியா வரும். அதனால நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கார்னர் டர்ன் பண்ணிக்கிட்டு தான் இந்த சேஞ்சஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் கார்னரை நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். கார்னர் எந்த இடத்துல டர்ன் பண்ணோம் அப்படிங்கறத சொல்றேன். இப்ப லாஸ்ட் வந்து நம்ம என்ன நாட் முடிச்சோம் அப்படிங்கறத பார்க்கணும். லாஸ்ட் வந்து நம்ம நார்மல் நாட்ல முடிச்சிருக்கோம். அதனால நம்ம இந்த இடத்துல சிவன்கண் நாட் தான் போடணும். சிவன்கண் நாட் போடும்போது தான் அடுத்து வந்து நமக்கு சரியா வரும். எந்த இடத்துல நம்ம போடணும் அப்படின்னா நம்ம இங்க இருந்து கவுண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 6th ஒயரையும் 7th ஒயரையும் சேர்த்து வச்சு நம்ம நாட் போடணும். லாஸ்ட் இந்த பிளாக் கலர்ல 2 ஒயர்கள் இருக்கு இல்லையா? அதுல வந்து நம்ம நாட் போட்டுக்கலாம்.
இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரைட் சைடு இருக்கிற ஃபோல்டு பண்ணிட்டு அதுக்கப்புறமா லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை எஸ் ஷேப் மாதிரி ஃபார்ம் பண்ணி வச்சுட்டு லூப்குள்ள விட்டுருங்க. கீழே இருக்கிற ஒயரை அதுக்குள்ள விட்டு நாட் டைட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நமக்கு 3 நாட் வந்து பிளாக் கலர் நாட் கிடைக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சிருந்தாதான் உங்களுக்கு மேலே வந்து டிசைன் பேட்டர்ன் வந்து கரெக்டாக வரும். இதே மாதிரி மீதம் இருக்க 4 கார்னர்லையும் போட்டுக்கோங்க. இந்த டிசைனை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. இந்த இடத்துலையும் நான் சிவன்கர் நாட்டில் நாட் போட்டேன். ட்ரையாங்கிள் ஷேப் நமக்கு கிடைச்சிருச்சு. இதே மாதிரி அடுத்த கார்னர்லையும் நான் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம 4 கார்னரும் டர்ன் பண்ணிட்டு தான் அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். அப்போதான் வந்து கரெக்டாக வரும். அடுத்த ஸ்டெப் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. அதை வந்து ரொம்ப டீப்பாக சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோடு பண்ணுறேன். அதை நீங்கள் கரெக்டாக போட்டால் தான் கோடியோட டிசைன் வந்து பர்ஃபெக்டாக வரும். மேலேயும் போட முடியும். இல்லை அப்படின்னா மேலே வந்து உங்களுக்கு சிவன்கர் நாட் வராது. ஸோ அதனால நெக்ஸ்ட் வீடியோவை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.